மரியாதைக்குரிய நமது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு சட்டமன்ற தொகுதி மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை இந்த நிகழ்ச்சியினுடைய வாயிலாக அவரை வருகை வருகை என அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரிய அண்ணன் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் நம்முடைய சமூக மூத்த தலைவர் பாலா புத்தப்பரியன் அவருடைய படத்திறப்பு விழாவை நிகழ்த்தி இணைவஞ்சலி செலுத்திருக்கின்றார். அண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வருக 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 என அன்போடு அழைக்கின்றோம். நமது பா அப்பு புத்தப்பரியன் அவர்களின் நினைவேந்தல் உரையாற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேலம் மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளர் அன்னார், வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் ஆர் ராஜேந்திரன் அன்னார் அவர்கள் இப்பொழுது பா அப்பு புத்தப்பரியனுடைய படத்தை திறந்து வைப்பார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், பாலா புத்தப்பரியனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், பாலா புத்தப்பரியனுக்கு வீர வணக்கம், பாபா புத்தவீரின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், பாலா புத்தப்பரியனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், பாலா புத்தப்பரியனுக்கு வீர வணக்கம். மரியாதைக்குரிய நமது வடக்கு சட்டமன்ற தொகுதி அண்ணார் அவர்கள் படத்தை திறந்து வைத்தார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 அப்பு புத்தப்பரியனுக்கு வீர வணக்கம், அப்பு புத்தரின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு வீர வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். ஜெய் பீம். நமது அண்ணார் அவர்கள் ஓய்வே கிடையாது. அண்ணாருக்கு 3 மணி நேரம் தான் தூங்குறாரு அண்ணாரு. எனக்கு நல்லாவே தெரியும். எம்பி எலெக்ஷன்ல நமது அண்ணார் ராஜேந்திர அண்ணார் அவர்கள் அம்மா அவர்கள் தவறிவிட்டார். அப்பொழுது நான் அங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு போறோம். அண்ணனுக்கெல்லாம் கண்டு செவந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்க, கட்சியின் கட்டுக்கோப்பு என்று சொன்னால் அதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் இருக்கிறோம். 100 வயது வரைக்கும் இருப்போமா என்று தெரியாது. புத்தர் சொன்னது போல ஒரு நொடியின் மூச்சு தான் மனிதனின் இரவு இறுதியான மூச்சு என்பதுதான் உண்மை. ஆனால் அண்ணார் அவர்கள் அந்த கட்சியை கட்டு காப்பாற்றினார். எப்படின்னு சொல்றேன், இன்னைக்கு நான் துக்கத்தில் இருக்கிறேன். என்னுடைய தாயார் இறந்து விட்டார். அப்படிங்கும் போது நான் 1 மாசம் வரமாட்டேன். ஆனால் அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு நான் வெற்றி பெற செய்வேன். வெற்றி பெற்று தான் தாருவேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றியின் கனியை எனது தலைவருக்கு நான் காணிக்கையாக்குவேன் என்று சொல்லி அண்ணார் அவர்கள் எஸ்ஆர் பார்த்திபன் எம்பி அவர்களை வெற்றி பெற்ற பிற்பட்டால் அவர் நிம்மதியாக, அது 5 மணி நேரம் தான் தூங்கினாரு. அதுக்கு பின்னாடி தூக்கமே இல்லை. அதுக்கு கொரோனா அது மக்கள் சேவையிலேயே அண்ணாரு கொடுத்தால் டைம் எத்தனை மணிக்கு கூப்பிடு அத்தனை மணிக்கு வந்துடுறேன் பேசினாரு. ஆனா நீங்க 12 மணிக்கு வந்தா போதும். ஆனால் வீட்டிலிருந்து வரல, மீண்டும் வர பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக் கொண்டு பல்வேறு இடங்கள்ல மீட்டிங் முடிச்சுட்டு வரதுக்கு கால சூழ்நிலை நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அதிகமா பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதால் அன்னார் அவர்களை நமது சிறப்பு அழைப்பாளராக
இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்ட வழக்கறிஞரும் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவுமான சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளருமான நமது அன்னார் ஆர் ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்களை நினைவேந்தல் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அதே சமயத்தில் அவருக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் ஆர்வி தமிழ்நாடு பார்ட்டியின் சார்பாக அவருக்கு பொன்னாடை அணிவிக்கிறேன்.